இருக்காரு. இன்னைக்கு தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 3வது கட்சியாக பெரிய கட்சியாக இருக்காரு அவர் 8.22% வாக்கு வங்கியை வச்சுட்டு. எந்த விதத்தில் வந்து மே 17 இயக்கம் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு புரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு தெரியல. அதனால தான் குறிப்பாக சொன்ன ஒரு ஈரோடு பைப்போலில் ஒரே தொகுதியில் போயிட்டு நீங்கள் சீமானுக்கு உண்டான சேதாரத்தை பண்ண முடியலன்னா எப்படி வந்து 234 தொகுதியிலையும் இவங்க போய் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்கு. அப்ப பெரியாரை இவ்வளவு தூரம் இன்னைக்கு சீமான் கூட அசிங்கப்படுத்தலையே. சீமான் கூட பெரியாரை இவ்வளவு கேவலப்படுத்தல, அசிங்கப்படுத்தல. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் தான், அந்த கட்சி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளம் பெரியார் சொல்லி இவ்வளவு கேவலப்படுத்தி சிறுமைப்படுத்தினது பெரியாரை இதுவரைக்கும் தமிழகத்துல யாருமே கிடையாது. திமுக தான், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் உண்மையான பெரியாரிஸ்ட், அந்த பெரியார் மேல ஈடுபாடு இருக்கிறவங்க, அந்த பெரியாருடைய கொள்கைகளை நேசிக்கிறவங்க, அவருடைய சமூக பங்காற்றல உண்மையாலும் புரிஞ்சு நேசிக்கிறவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இளம் பெரியாருன்னு சொல்லி பெரியார் கூட பக்கத்துல வச்சிங்கன்னாக்கா ஏத்துப்பாங்களா? அவங்கெல்லாம் ட்ரூ பெரியாரிஸ்ட், உண்மையான பெரியாரிஸ்டும் திமுகவை சஜிக்கிச்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை. உண்மையான திராவிட சித்தாந்தத்தை அந்த காலத்துல இருந்து பாக்குறவங்களே இல்லை, இவங்க வந்து சும்மா இதை வந்து வெறும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக தான் இதை பயன்படுத்துறாங்கிறது அவங்களுக்கு பூராமே அம்பலப்பட்டு போச்சு. அப்ப சீமான் சொல்ற மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம்ங்கிறது ஒண்ணு வந்து இங்க தூக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த திராவிடத்தை வந்து நாங்க தான் தூக்கி பிடிக்கிறோம், நாங்க தான் திராவிடத்தினுடைய ஹோல்சேல் ஏஜென்ட்னு சொல்லி இருந்தது பூரா இன்னைக்கு வந்து கரைஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு தத்துவார்த்த ரீதியா வந்து அவங்க 2 பேரும் நின்று சண்டை செய்யறாங்கிறது சீமான் சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்தா தான் பாக்குறேன். எடுத்துக்கிட்டா அதிமுக, திமுக, இன்னைக்கு நாம் தமிழர், தாவேகா, இந்த 4 கட்சி. அப்போ இதுல எல்லா இடத்துலையுமே வந்து திராவிடம் இருக்கு. ஆனா முழுக்க தமிழ் தேசியம் மட்டும்தான் எங்களுடைய சித்தாந்தம் சொல்லக்கூடியது சீமான் மட்டும்தான். அப்போ இந்த ஐடியாலஜிக்கலா பார்க்கும்போது அந்த 3 பேரும் ஒரு திராவிட சித்தாந்தத்துல இருக்கிறாங்க. இவர் மட்டும்தான் வந்து தமிழ் தேசியம் சொல்லும்போது சீமான் சொல்லக்கூடிய கூற்று சரியான கூறு. ஏன்னா இவர் வந்து அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சீமான் வந்து பெரியார் இன்னிங்ஸ் 2 வந்து இப்போ தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஆன்டி பெரியார்ன்றது கடந்த 20 கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி கை கொடுத்ததோ அதே மாதிரி வந்து 2026 தேர்தலில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழரும் சொல்கிறாங்க. களத்திலே அது வந்து தெரியுது. இப்போது ஜனவரி 3ஆம் தேதி வந்து பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பெரியார்கள் யாரோ அவங்கள வந்து முன்னிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு. இந்த வேளையில் மே 17 இயக்கம் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சீமானவர்களை 234 தொகுதிகளிலும் தோற்கடிப்பதற்கான வேலையை வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இப்போ சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தெல்லாம்? இது திராவிட மாடல் 2.0ங்கிற மாதிரி பெரியார் 2.0வா இது? ஏன்னா இது முன்னாடி ஈரோடு கிழக்கில் கையில் எடுத்தாரு. இப்போ ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இப்போ மே 17ங்கிறதுனால ஈரோடு பை எலெக்ஷனில் அவங்க நாம் தமிழர் வந்து இப்போ நின்றுச்சு. அப்போ தான் பெரியாரை வந்து பெரிய அளவுக்கு விமர்சிக்க ஆரம்பிக்கிறார் சீமான். அந்த நேரத்தில் ஈரோடு பை எலெக்ஷன் நிற்குது. அப்போவே வந்து மே 17 இயக்கம் வந்து ரொம்ப இல்லை எப்படி பெரியாரை பற்றி சீமான் பேசலாம், நாங்கள் சீமானை ஒழிச்சே தீருவோம், நாம் தமிழர் ஒழிச்சே தீருவோம்னு ஈரோட்லேயும் அவங்க வேலை பார்த்தாங்க பை எலெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஞாபகம் கரெக்டாக இருக்குமானால் அந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஒருத்தவங்க வந்து வெண்ணிலான்னு பேர், அவங்களுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ண போனாங்க. வாக்கு வங்கி எவ்வளோங்கிறது அந்த மாதிரி நின்னவங்க பூராமே ஒரு 50-100 ஓட்டை கூட தாண்டல. அப்போ இவங்களுடைய எதிர்ப்பு அரசியல் ஒரு குறிப்பிட்ட ஒரு பை எலெக்ஷனில் இன்றைக்கி மே 17 இயக்கம் வந்து ஒரு அரசியல் இயக்கம் மாதிரி ஒரு பெரிய இயக்கம் இல்லை, அவங்க வந்து ஒரு சமூக இயக்கமாக இருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு தொகுதியில் கான்சென்ட்ரேட்டடாக ஒரு பை எலெக்ஷன்லேயே போய் நீங்கள் அந்த இடத்துல, அதுவும் பெரியார் பிறந்த மண்ணில் போய் பெரியாருனுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வைக்கக்கூடிய சீமான விமர்சித்து உங்களால் வந்து ஒரு 50-100 ஓட்டு கூட நீங்கள் ஆதரிக்கக்கூடிய வேட்பாளருக்கு வாங்க முடியல அப்படின்னா 2026 234 தொகுதிகள்லையும் எப்படி மே 17 இயக்கம் போய் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கா, அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்களா எப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து ஒரு அரசியல் இல்லை வந்து நாம் தமிழரை எதிர்க்கணும், இல்லை வந்து பெரியாரிய கொள்கையை எதிர்க்கிறனால அதில் தப்பு இல்லை. அவங்க வந்து பெரியாரை வந்து அவங்க மதிக்கிறாங்க, அதனால நாம் தமிழர் பெரியாரை சிறுமைப்படுத்துறதுனால அவங்க வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக மோத வர்றதுல ஓகே. அந்த கருத்தியல் ரீதியாக அவங்க வந்து பேசுகிறத நம்மளால ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. எப்படி சீமானுக்கு பெரியாரை விமர்சிக்கக்கூடிய உரிமை இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு பெரியாரை ஆதரிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த கருத்து மோதல்கும் போது அந்த தர்க்கத்தில் தான் வந்து எது சரியான தர்க்கங்கிறத அதை வென்றெடுக்கணும் நம்ம. ஆனால் நீங்கள் அரசியல் ரீதியாக வந்து இல்லை சீமான 234 தொகுதியிலையும் நாங்கள் வந்து
எதிர்த்து களங்காணுவோம்னா அந்த அளவுக்கு வந்து அரசியல் கட்டமைப்பு, அரசியல் கட்சிகளை சார்ந்து இன்னைக்கு 36 லட்சம் வாக்கு வாங்கி சீமான் இருக்காரு. இன்னைக்கு தமிழகத்துல அங்கீகரிக்கப்பட்ட 3வது கட்சியா, பெரிய கட்சியா இருக்காரு அவர். 8.22% வாக்கு வங்கியை வச்சுட்டு எந்த விதத்துல வந்து மே 17 இயக்கம் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு புரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு தெரியல. அதனாலதான் குறிப்பா சொன்ன, ஒரு ஈரோடு பைப்போல்ல ஒரே தொகுதியில போயிட்டு நீங்க சீமானுக்கு உண்டான சேதாரத்தை பண்ண முடியலன்னா எப்படி வந்து 234 தொகுதியிலையும் இவங்க போய் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. இன்னொன்று, பெரியாருக்கு இப்போ வாக்கு வங்கி இருக்கா சார்? அந்த அதாவது பெரியார் ஆதரிக்கக்கூடியவர்கள் வந்து சீமானுக்கு எதிராக திருப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க திமுக கையில் கன்சாலிடேட் ஆகியிருக்காங்க. புதுசாக யாரும் போய் சேர போகிறது இல்லை. ஆனால் திருப்பி இப்போ அந்த இஷ்யூ வந்து இன்னைக்கு வாக்கு வங்கின்னு அவங்க திமுகவே சொல்றதை இளம் பெரியாருக்கு தானே வாக்கு வங்கி இருக்கு. ஒரிஜினல் பெரியாருக்கு வாக்கு வங்கி இல்லையே. இளம் பெரியாருக்கு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவரை தானே இளம் பெரியாருன்னு அறிமுகப்படுத்தி இப்போ நடந்த விழாலெல்லாம் அவரை தானே இன்னைக்கு வந்து ஒரு பெரியாரை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிக்கல்ல வரும்போது, பிரச்சனைன்னு வரும்போது தான் ஒரு கொள்கை வரும். பெரியார் வருவார், அண்ணா வருவார். அப்போதான் இவங்களுக்கு வந்து தமிழ் வரும், தமிழர்கள் வருவாங்க, தமிழ்நாடு கண்ணுக்கு. எப்போ திமுக எப்பப்பெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக வந்து ஒரு சறுக்கலை சந்திக்குதோ, ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து குறையுதோ அப்போ பூரா இவங்க பெரியாரை கொண்டு வருவாங்க. அப்போ இன்னைக்கு பெரியாருக்கு உண்டான வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை பெரியார சமூகத்தில் நீங்க எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கட்டமைச்சு வச்சிருக்காங்க திமுகன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளம் பெரியாருன்னு கொண்டாந்து நீங்க நிறுத்தினதுல இதுல யார் அசிங்கப்படுத்துறாங்க? அவங்க பெரியாரியா? அப்ப பெரியார இவ்வளவு தூரம் இன்னைக்கு சீமான் கூட அசிங்கப்படுத்தலையே. சீமான் கூட பெரியாரை இவ்வளவு கேவலப்படுத்தல, அசிங்கப்படுத்தல. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் தான், அந்த கட்சி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளம் பெரியார்னு சொல்லி இவ்வளவு கேவலப்படுத்தி சிறுமைப்படுத்தினது. பெரியாரை இதுவரைக்கும் தமிழகத்துல யாருமே கிடையாது. திமுக தான். யாருமே கிடையாது. திமுக தான், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் உண்மையான பெரியாரிஸ்ட், அந்த பெரியார் மேல ஈடுபாடு இருக்கிறவங்க, அந்த பெரியாருடைய கொள்கைகளை நேசிக்கிறவங்க, அவருடைய சமூக பங்காற்றல உண்மையாலும் புரிஞ்சு நேசிக்கிறவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இளம் பெரியாருன்னு சொல்லி பெரியார் கூட பக்கத்துல வச்சிங்கன்னாக்கா ஏத்துப்பாங்களா அவங்கெல்லாம்? சொல்லுங்க சார் அன்றாஜ், ஏத்துப்பாங்களா அவங்களாம்? ஏத்துக்க கூடாது, ஏத்துக்க மாட்டாங்க. உண்மையாலுமே பெரியாரை விரும்பக்கூடிய மக்கள் அதான் சார், ஏத்துக்க கூடாது. ஆனா ஏத்துக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு உண்மையான ஒருத்தன் காங்கிரஸ்காரன் சொல்லக்கூடிய ஆளு காமராஜரை கேவலப்படுத்தினாங்க இல்லையா, அதை எந்த ஒரு காங்கிரஸ், உண்மையான காங்கிரஸ் தொண்டை ஏத்துப்பாங்களா? நிச்சயமா தாங்க. யாருக்காவது வந்து அந்த திமுக கட்சிக்கு வாக்களிக்கணும்னு அந்த காங்கிரஸ் தொண்டனுக்கு தோணுமா? உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினை கொண்டாந்து இளம் பெரியாருன்னு சொல்லும் போது உண்மையான பெரியாரிஸ்டுங்க, நான் போலி பெரியாரிஸ்டுங்களெல்லாம் விட்டுருங்க, அரசியலுக்காக பெரியார் படத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஓட்டு வாங்குறேன் அவங்களெல்லாம் கேட்கல நான். உண்மையான பெரியாரிஸ்டுக்கும் ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா? இப்ப உதயநிதி ஸ்டாலினை கொண்டாந்து இளம் பெரியாருன்னு நிறுத்துறதா அந்த உண்மையான பெரியாரிஸ்டுன்னு சொல்லிக்கிறீங்க, ஏத்துப்பாங்களா? செய்யக்கூடாது. எப்படி? அப்போ இந்த பெரியாரிஸ்டுடைய வாக்கு வங்கிகளை சேதாரப்படுத்துறது சீமான் இல்ல, திமுக. அப்ப இது எவ்வளோ பெரிய ஒரு 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 அப்பட்டமான ஒரு ஒரு பேச்சு. இது நியாயப்படுத்த முடியுமா எந்த வகையிலையாவது? பெரியாரையும் சீமான் இது உதயநிதி ஸ்டாலின் சீமான் வைக்கிற விமர்சனங்களை ஒரு பக்கம் தள்ளி வைங்க. அந்த விமர்சனங்கள் இல்லாம பெரியாரையும் உதயநிதி ஸ்டாலினையும் கொண்டு வந்து நீங்க அவர் தான் இளம் பெரியார்னா நான் அதை தான் கேட்கிறேன் நான். அப்ப அந்த அளவுக்கு வந்து பெரியாரை கேவலப்படுத்துறது சீமானுடைய விமர்சனங்கள் கூட இந்த அளவுக்கு கேவலப்படுத்தலையே, நீங்க தானே படுத்திருக்கீங்க. அப்ப எப்படி அந்த மக்கள் வந்து இவங்களை வந்து ஓட்டு போடுவாங்க? இவர் வந்து ராஜேந்திர சோழன் வேற, இவரு எல்லா பட்டமும் போகுதுன்ற எல்லாமே அவங்க தானே. எங்க வந்து பெரியாருக்கு உண்டான புகழை கொடுக்குறாங்க, எங்க வந்து அண்ணாவுக்கு உண்டான புகழை கொடுக்குறாங்க? அண்ணாவை இப்போ மறைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் மறைச்சாச்சு. 3 பேர் தான் இப்போ. இன்னைக்கு வந்து ஐயா கலைஞர் மட்டும்தான், அடுத்தது ஐயா ஸ்டாலின், இப்ப ஸ்டாலின் கூட பேர் குறைஞ்சு போச்சு, இப்ப உதயநிதி ஸ்டாலின், அடுத்தது வந்து இன்பநிதி வருவார். என்ன இருக்கு அப்போ? அப்போ இது வந்து சீமான் போய் அங்கே சேதாரப்படுத்த அவங்களே செய்வேன் வச்சுக்கிற மாதிரி தான் இதெல்லாம். இந்த யானை தன் தலையில் மண்ணை தூக்கி போட்டுக்குதுன்றாங்க பாருங்க, அதுக்கு சமமான செயல்கள் தான் இன்னைக்கு திமுக பண்ணிட்டு இருக்கிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கில் அது அவங்களுக்கு எஃபிஷியண்டாக ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம் நாம் தமிழர் கட்சிக்கு. இப்போ 234 தொகுதிகள்லையும் 2026 அதே மாதிரியான ஒரு இஷ்யூ கையில் எடுத்து அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வாக்கு வங்கிங்கிறது வந்து இந்த பெரியாரினுடைய விமர்சனம் சீமானவர்களுக்கு திராவிட சித்தாந்தத்தை அவங்க வந்து செதுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்களே ஒழிய இது எல்லா மக்களுக்கும் உடனே வாக்கு வங்கியாக மாறிடுமாங்கிறதெல்லாம் எனக்கு அது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு தமிழகத்தில் இதில் என்ன கேள்வினா சார்,
இப்போது பெரியார் ஸ்டாண்டில் இருக்கிறவங்களாம் திமுக பக்கம் திரும்புகிறாங்கன்றப்போ ஆன்டி பெரியார் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க நம்ம பக்கம் திருப்பலாமே அப்படின்ற ஒரு வியூகமாக கூட இருக்கலாம்ல. இல்லை, இன்னைக்கு ஆன்டி பெரியார்னு இல்லை. நீங்கள் நான் என்னுடைய கருத்தை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடிய உண்மையான பெரியாரிஸ்டுங்க கூட திமுக பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாங்கன்ற. புரியுது. இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளம் பெரியார்னு நீங்கள் கொண்டாந்து வச்ச உடனே புரியுது. ரைட். அப்ப இந்த அளவுக்கு பெரியார சீமான் கூட கேவலப்படுத்தலையே, நீங்க தானே இப்படி கேவலப்படுத்துறீங்கிற பெரிய வருத்தத்துல அவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மையான பெரியாரிஸ்டுகளை. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க பூரா இன்னைக்கு திமுக அந்த கூட்டணிக்கெல்லாம் அவங்க போட மாட்டாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். நான் அது ஓகே சார். குறிப்பாக இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசும்போது தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசி முதல் மாநில கட்சியாக நான் தான் வளர்ந்துருக்கேன், அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் சரி அதன் கூட்டணி கட்சிகளும் வந்து என் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி காட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு வந்து பெருவாரியான கட்சிகள் தமிழகத்தின்னு எடுத்துக்கிட்டால் அதிமுக, திமுக, இன்னைக்கு நாம் தமிழர், தாவேகா, இந்த 4 கட்சி. இந்த 4 கட்சி தான் இன்னைக்கு பிரதானமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள். உடனே விஜய்க்கு வந்து வாக்கு வங்கியில் எப்படி நீங்கள் பிரதானமாக இருக்கீங்கிறதெல்லாம் மக்கள் கேட்பாங்க. நம்ம யதார்த்தமான உண்மையை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த 4 முனை போட்டி தான் இதில் வந்து நடக்குது. அப்போ இதில் எல்லா இடத்துலையுமே வந்து திராவிடம் இருக்குது. விஜய் கட்டையும் திராவிடமும் தமிழ் தேசியம்ங்கிறார். அவர் தமிழ் தேசியத்தையும் சொல்கிறார், திராவிடமும் சொல்கிறார். ஆனால் முழுக்க தமிழ் தேசியம் மட்டும்தான் எங்களுடைய சித்தாந்தம் சொல்லக்கூடியது சீமான் மட்டும்தான். அப்போ இந்த ஐடியாலஜிக்கலாக பார்க்கும்போது அந்த 3 பேரும் ஒரு திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க. இவர் மட்டும்தான் வந்து தமிழ் தேசியம் சொல்லும்போது சீமான் சொல்லக்கூடிய கூற்று சரியான கூறு. ஏன்னா இவர் வந்து விஜயம் தமிழ் தேசியம் சொல்றாரு, ஆனால் திராவிடத்தையும் அவர் தூக்கி பிடிக்கிறாரு தத்துவ ரீதியாக. அப்படிங்கும் போது தத்துவார்த்த ரீதியாக அவர் அதை தூக்கி பிடிக்கிறாரு. வெறும் தமிழ் தேசியம் நான் மட்டும்தானே பேசுறேன் அப்படிங்கிறதுல வந்து அவர் சொல்றது நியாயமான வாக்கியம் தான், அதுல எதுவுமே இல்லை. அப்போ இன்னைக்கு இங்க திராவிடத்துல கூட இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திராவிடத்துல கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து அவங்களுடைய சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, சாதி மறுப்பு கொள்கை எங்கேயாவது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்ல காமிக்கிறாங்களா? இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப திராவிட சித்தாந்தத்தை சொல்லியும் அவங்களால இன்னைக்கு வாக்கு வாங்க முடியாது. ஏன்னா சொல்லொன்று செயல் வேற இன்னைக்கு திமுக மாறிடுச்சு. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா உலகத்தில் அது வாய்ப்பே இல்லை. 2021 ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கை கொடுத்தது. ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இளைஞர்கள் வந்து விழிப்புணர்வு இல்லை, அரசியல் விழிப்புணர்வு. அதெல்லாம் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு, எவ்வளவோ போராட்டங்கள் இருந்துச்சு. அதனால வந்து அப்போ கூட என்ன ஸ்வீப்பா பண்ணாங்க. வெறும் 1,98,000 வாக்குல 43 தொகுதியை ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாங்க திமுக. பெரிய வெற்றிலாம் கிடையாது அது. அதிமுகவுக்கும் பெரிய தோல்வியெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த அன்னைக்கு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை விட இன்னைக்கு 4.25 வருஷத்துல ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வாதியார்கள் போராடினா அடிச்சு ஒடுக்குறீங்க, தூய்மை பணியாளர்கள் போனா அடிச்சு ஒடுக்குறீங்க, செவிலியர்கள் போராடினா அடிச்சு ஒடுக்கிறீங்க, இன்னைக்கு விவசாயிகள் மேல வந்து குற்ற சட்டம் போடுறீங்க உங்க ஆட்சியில. என்ன நீங்க பண்ணல? இன்னைக்கு பட்டியல சமூகத்தின் மேல வந்து அட்ராசிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி வந்து இந்த மக்கள் வந்து முன்னெடுத்ததை கொண்டு போக முடியும்? அப்ப இன்னைக்கு அந்த திராவிட கொள்கையிலேருந்து ரொம்ப நீத்து போயிட்டு வந்துட்டாங்க. என்ன காரணம்னா 19, 21, 24 இந்த 3 தேர்தலையும் கடைசியா திமுகவாகட்டும், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாகட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கொள்கையை பற்றி வாழ்றதெல்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா இன்னைக்கு வாக்கு போடுறவன் யார் கொள்கையை பற்றி பார்க்குறான்? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் எலெக்ஷன் டைமில் மட்டும் பேசிக்கலாம். நமக்கு இன்னைக்கு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு ஒரு கொடியை தூக்குங்க. சார் எவ்வளோ வருஷமா அதுதான் இந்த கடந்த 3 வருஷமா அறுவடை பண்ணது. நான் அதனால தான் சொல்ல வரேன், அது ஷார்ட்கட்டு. அந்த ஷார்ட்கட்டில் போய் வெற்றியை பார்த்தவனால நேர்வழியில் போகணுன்னா கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா? கஷ்டமாக இருக்கும். அந்த பிரச்சனையில் தான் இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குது. இவ்வளவு நாள் வந்து பிஜேபின்னு பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லி பாரதிய ஜனதாவை ஒழிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா ஒழிஞ்சுதான் வளர்ந்துருக்கா? தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. 11% மேலே வாங்கி தனிப்பட்ட கட்சியாக பாராளுமன்ற தேர்தலில் 3வது பெரிய கட்சியாக உட்காந்துருக்குறாங்க. கூட்டணியாக 18% வாங்கி உட்கார வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க பாரதிய ஜனதாவை வளர்த்துனது தமிழ்நாட்டில் யாரு? திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் அந்த பெருமையை. அப்போ இன்னைக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்காக பாரதிய ஜனதா வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், இல்லை நாங்கள் வந்து தமிழக அரசாங்கத்தில் அரசியல் அடுத்த 10 வருஷத்துக்கு இல்லை நாங்கள் வெளியே போகிறோன்னு போயிட்டா திமுக கூட்டணிக்கோ தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு அரசியலே கிடையாது. எந்த அரசியலும் கிடையாது. பேனுக்கு வேண்டிதான் என்னப்பா உங்கள் அரசியல்னா. அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் கொள்கையிலிருந்து நீத்து போய் ஒன்றுமே இல்லாமல் வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறத மட்டுமே பிரதான கொள்கையாக வச்சு இதில் நீங்கள் சாதிச்சது என்னன்னா பாரதிய ஜனதாவை வளர்த்தி விட்டது தான் நீங்கள் பண்ணின சாதனை. வேற எந்த சாதனையும் இங்கே பண்ணல. அப்போ இன்னைக்கு திராவிடம்னு பேசக்கூடியவங்க கூட வந்து எப்படி திமுக பின்னாடி நிற்பாங்க?
அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு ட்ரூ பெரியாரிஸ்ட், உண்மையான பெரியாரிஸ்டும் திமுகவை சகிச்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை. உண்மையான திராவிட சித்தாந்தத்தை அந்த காலத்துல இருந்து பாக்குறவங்களும் இல்லை, இவங்க வந்து சும்மா இதை வந்து வெறும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக தான் இதை பயன்படுத்துறாங்கிறது அவங்களுக்கு பூராமே அம்பலப்பட்டு போச்சு. அப்போ சீமான் சொல்ற மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம்ங்கிறது ஒன்று வந்து இங்க தூக்கிட்டு இருக்கு. இப்ப விஜயும் ஒரு பக்கம் வந்து பெரிய விமர்சனங்கள் திமுக மேல அடி நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ரொம்ப பெரிய அளவுக்கு கேள்விகள் கேட்கிறார். சீமான் ஏற்கனவே அதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த திராவிடத்தை வந்து நாங்க தான் தூக்கி பிடிக்கிறோம், நாங்க தான் திராவிடத்தினுடைய ஹோல்சேல் ஏஜென்ட்னு சொல்லி இருந்தது பூரா இன்னைக்கு வந்து கரைஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு தத்துவார்த்த ரீதியா வந்து அவங்க 2 பேரும் நின்று சண்டை செய்யறாங்கிறது சீமான் சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்தா தான் பார்க்குறேன். குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்ல வந்து பெண்களை வந்து ரொம்பவே தரக்குறைவாக நடத்துறது, கீழே இழுத்துட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து திமுக அரசாங்கம் வந்து பண்ணிட்டு வர வேலையில் மறுபுறம் பார்த்தீங்கன்னா கனிமொழி தலைமையிலான மகளிர் மாநாடு வந்து நடைபெறுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகம் பாதுகாப்பாக இருக்குன்றாங்களா, பாதுகாப்பாக இருக்கணுங்கிறாங்களா? இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. இருக்கணும்னு சொன்னால் கரெக்டு தான். அந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த இதுவை? இல்லை, இது ரொம்ப இதெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. இதெல்லாம் ரொம்ப இதை டைலூட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களா? இந்த மாதிரி விஷயத்த நடக்கிறத ஒரு மாநாடு மூலமாக டைலூட் இல்லை, மாநாடுன்னு இல்லைங்க. சரி, நீங்கள் இன்னைக்கு அவங்க கூட்டுற கட்சி, அவங்க கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது யூனிஃபார்ம் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறது, சேலை, சுடிதாரு, அந்த பையில் வந்து ஒரு 10 வகையான ஐட்டம், சாப்பாட்டு ஐட்டம் பூரா வச்சு வரும்போவங்களுக்கு செலவு, வண்டியை வச்சு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகளிர் மாநாடு அங்கே திருப்பூரில் நடக்குதுனாக்கா அந்த ஊரை சுற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து பஸ் இல்லை. அரசாங்க பஸ்ஸுகளை பூரா இவங்க மக்களை கொண்டு போகிறதுக்காக இவங்க அந்த அரசாங்க பஸ்ஸை பூரா அங்கே ரூட் அவுட் பண்ணிட்டு காமன் பப்ளிக் வந்து பஸ் இல்லாமல், ஈவன் ஊட்டியில் கூட இந்த பிரச்சனைங்கிறாங்க. எல்லா பஸ்ஸையும் அங்கே இருக்கிறத பூரா இந்த மக்களுக்கு மாநாடு கூட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. அப்போது இது வந்து கூட்டின கூட்டமா கூட்டின கூட்டம். அப்புறம் எப்படி இது வந்து உடனே மக்கள் பூரா, பெண்கள் பூரா அவங்க மக்களில் வந்து பெருசாக வந்து பெண்கள் நின்றுவாங்களா? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமே, அப்போல்லாம் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு வயசு பிள்ளை இருந்தால் பக்குன்னு இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த பொண்ணை பாத்திரமா வச்சிருக்கணும். இன்னைக்கு பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லையே. அப்போ 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு வச்சா அந்த 1000 ரூபாயில நம்ம எல்லா பாதுகாப்பையும் பார்த்துக்கணுமா? இப்போ இதில் வேற வந்து நாங்கள் வந்து ஜிடிபியில் 11.19% வளர்ந்துட்டோம் ரொம்ப பெருமை பேசுகிறாங்க. ரைட், சூப்பர். தமிழ்நாட்டில் இன்றைக்கி 2,22,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. அதில் இன்றைக்கி 1,31,00,000 ரேஷன் கார்டுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க. எங்களுடைய சராசரி ஆண்டு வருமானம் 3,61,000 ரூபான்றீங்க. அப்போ வாசத்துக்கு எவ்வளோ? 30,000 ரூபா. அப்போ அந்த 30,000 ரூபாய் சராசரி வருமானம் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க? அது 60% கார்டு கொடுக்குறீங்க. அப்போ 60% மக்கள், நீங்கள் எது உண்மை இதை சொல்லுங்கள். அப்போ இவங்க எல்லாமே எங்கள் இதில் வந்து தனி நபர் வருமானம் அதிகமாயிடுச்சு. நீங்கள் ஜிடிபி டிவைடட் பை பாப்புலேஷன் போடுறதுலாம் அதெல்லாம் சரியான வளர்ச்சியே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறுவனம் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ 1000 கோடி ரூபாய் வந்து ஜிடிபி அதில் ஆட் ஆகும். அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ 1000 கோடி ரூபாய் டிவைடட் பை 100 பேர், 10 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஊழியருக்கு வந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ அந்த மாதிரி இந்த ஜிடிபி டிவைடட் பை பாப்புலேஷனை போட்டு இதுதான் பர் கேபிட்டா இன்கம்னு சொல்றதே வந்து ஒரு கூதலான இது. அது மத்தியில் பண்ணாலும் சரி, இந்த மாநிலத்தில் பண்ணாலும் சரி. அப்போ அது உண்மைன்னு எடுத்துங்க. இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் உண்மைதானா? அப்போ இன்னைக்கு 3,61,000 ரூபான்றீங்க, மாசத்துக்கு 30,000 ரூபா. 30,000 ரூபா சம்பாதிக்கிற வீட்டுக்கு எதுக்கு 1000 ரூபா தேவையில்லாதது? அப்போ இந்த 1000 ரூபாய் எதுக்காக கொடுக்குறீங்க? லஞ்சமா? ஆனால் அப்படி நம்ம சொல்லும் போது என்ன சொல்றாங்க? இல்ல அந்த 1000 ரூபாய் எவ்வளோ உதவி தெரியுங்களா, இந்த 1000 ரூபாய் வந்து இவங்க அசிங்கப்படுத்துறாங்களேன்றாங்க. அப்போ 1000 ரூபாய் இன்னைக்கு 60% ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் போனாதான் இந்த குடும்பம் நடத்த முடியும்னா, அப்போ இந்த 3,61,000 ரூபாய் ஆண்டு வருமானங்கிறது பொய்யா இருக்கும். ரெண்டுல எது உண்மை அதை சொல்லுங்க. 3,61,000 ரூபாய் எல்லா குடும்பத்துக்கும் மாசம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சராசரியானா, அது சராசரி. புரியுதா இல்லையா? இப்போ என்கிட்ட 2 ரூபா இருக்குது, உங்ககிட்ட 20 ரூபா இருக்கு, 2 சேர்ந்தா 22 ரூபா. 2ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளோ? 11 ரூபா. என்கிட்ட எவ்வளோ இருக்குது? உங்க கையில 20 ரூபா இருக்கு, என் கையில அதே 2 ரூபா தான் இருக்கு. இப்ப சராசரி 11 ரூபான்னு வந்தனால பாத்தீங்களா, ஏற்கனவே 2 ரூபா வச்சிருந்தாங்க, இப்ப 11 ரூபாய்க்கு வந்துட்டாங்கன்னா நான் 11 ரூபாய் என்கிட்ட இருக்குதா? இல்ல, அதே 2 ரூபா தான் இருக்கு. அப்படிதான் இவங்க சொல்லக்கூடிய ஆண்டு வருமான கணக்கு. மத்திய அரசாங்கம் சொன்னாலும் சரி, அது மாநில அரசாங்கம் சொன்னாலும் சரி. அப்ப இது ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கிட்டையும் இல்லை. அப்ப 3,61,000 ரூபாய்ன்னு நீங்க பெருமை பேசுறது நீங்க உண்மையினே வச்சுக்கங்க. எக்கனாமிக்ஸ் பிரகாரம் எதுக்காக அப்ப இந்த 1000 ரூபாய்? அது இல்லாமல் 2,22,00,000 ரேஷன் கார்டு இருக்கிறதால நீங்கள் 1,31,000 மகளிருக்கு கொடுக்குறீங்க. அது இல்லாமல் இப்போ 17 லட்சத்தை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? இல்லாதவங்களுக்கு தானே இந்த காசு. ஜனவரிலேருந்து அவங்களுக்கும் வரும் அப்படின்ற. இல்லாதவங்களுக்கு தானே இந்த காசு. கரெக்டா?
அப்ப 17 லட்சம் பேர் உங்க ஆட்சியில் இப்ப தரவு வருமானம் குறைஞ்சு போச்சா? அப்ப நான் கேட்கிற கேள்வி புரியுதா இல்லையா? இதுக்கு முன்னாடி வரைக்கும், ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகுதி இல்லை. ஏன் தகுதி இல்லை? இவன் அவங்களுக்கு எல்லாம் வருமானம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அதனால இல்லை. அப்ப இன்னைக்கு 17 லட்சம் பேர்த்த நாங்க கூடுதலா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 17 லட்சம் பேர் வந்து இந்த ஆட்சியில வந்து அவங்களுடைய வருமானம் குறைஞ்சு போயிருக்குன்னு நீங்க தானே சொல்றீங்க. இப்ப நீங்க சொல்ற இந்த புள்ளி விவரத்தில் நாங்க எதை எடுத்துக்கிறது? அப்ப நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நிச்சயமா. அப்ப இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த வேண்டிய வேலை நம்மளுடைய வேலையா இருக்கு. அப்ப இந்த பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது கட்டாயமா ஒரு சமூகம் முன்னேறின சமூகமா இருக்கானவே அந்த பெண்கள் முன்னேறணும். அப்ப ஆனா அந்த பெண்கள் நீங்க முன்னேறலைங்கிறத நீங்க தான் சொல்றீங்க. 2,22,000 ரேஷன் கார்டுல 1,31,00,000 ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க நீங்க 60%. அப்ப 60% மகளிர் வந்து உங்க தமிழ்நாட்டில் உங்க ஆட்சியின் கீழே அவங்க 1000 ரூபாய்க்கே வந்து அரசாங்கத்தை நம்பி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கிறது நீங்க தான் சொல்றீங்க. அப்ப இதுல வேற இன்னொன்னு என்ன, இது உரிமை தொகை. அப்ப இந்த மகளிருக்கு உண்டான உரிமை வந்து ஒரு நாளைக்கு 33 ரூபாயா? தமிழக மகளிருக்கு உண்டான உரிமை வெறும் 33 ரூபா தான், அதுக்கு மேல மகளிருக்கு உரிமை இல்லையா? அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ன இடம் போடுது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 1,31,00,000 பேர்த்துக்கு உண்டான மதிப்பீடு அளவீடு 33 ரூபாயா ஒரு நாளைக்கு? இதுதான் நீங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவமா? இதுதான் நீங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தா? இதுதான் நீங்க பெண்களை மேல தூக்குறதுனுடைய அழகா? நீங்க எப்படி இந்த எண்ணிக்கையை எடுத்து இந்த நம்பரை வச்சு நீங்க எந்த கோணத்துல பாத்தீங்கன்னாலும் இடிக்குதா இல்லையா நமக்கு? அப்ப எந்த இடத்துல வந்து நீங்க பெண்களை வந்து இங்க பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு அதே மாதிரி வந்து பெண்களுக்கு போறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, கல்லூரி போறவங்களுக்கு. வேலை வாய்ப்பு தானே வேணும் சரண். 1000 ரூபாய் எனக்கு எதுக்கு? மாசத்துக்கு 1000 ரூபாய், 12,000 ரூபாய், 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய், ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரேன். எனக்கு இந்த படிச்ச வேலைக்கு சம்பளம் கொடுத்தா முத மாசமே நான் 36,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை நீ ஏற்படுத்தணுமா? அதை விட்டுட்டு எனக்கு மாசம் எதுக்கு நீ 1000 ரூபாய் கொடுக்குற? எனக்கு எதுக்கு பாக்கெட் மணி? எனக்கு வேலை வாய்ப்பு கொடு, கல்வியை இலவசமா கொடு, தரமான கல்வியை கொடு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல வேலையை கொடு, நான் சம்பாதிக்கிறதுக்கு என் காலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. நான் அந்த மாதிரி நீங்க வேலை வாய்ப்பு வருதா? நான் இந்த மாதிரி 30,000 ரூபாய் உங்களால் சம்பாதிக்கிறேன், நான் மாசம் 1000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு செலுத்துறேன். மக்கள் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? மக்கள் திருப்பி கொடுப்பாங்க உங்களுக்கு, அதுக்கு உண்டான வேலை வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா. அப்ப இதைத்தானுங்க ஒரு அரசாங்கம் வந்து ஒரு தொலைநோக்கு திட்டமா போடணும். அந்த பெண்கள் ஆகட்டும், எல்லாத்தையும் ஒரு சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, தலித்தா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா யாரா இருந்தாலும் அவங்களை வாக்கு வங்கியாவே பார்த்து அதுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாடு எப்படிங்க வந்து இதாகும்? அதுதான் நம்மளுடைய பார்வை. இன்னைக்கு ஜிடிபியில் வளர்ந்துருக்கீங்களா? வளர்ந்துருக்கிறீங்க, சூப்பர். பட் மற்றதெல்லாம் அப்ப பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு இன்னைக்கு எங்க இருக்கு? இப்ப சமீபத்தில் அந்த ஒரு பையன், மகாராஷ்டிரா பையன் சூரஜ்ங்கிறவன், அந்த ரீல்ஸ் எடுக்கிறங்கிற பையன்லாம் எவ்வளவு தூரம் கொடுமை பண்ணான்னு அதுதான் சார் கேட்கலாம் இருந்தா. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி தாக்கப்படுறாங்க இங்க இருக்கக்கூடிய சிறுவர்களால. 2 நாள்லயே டிஸ்சார்ஜ் செய்து அவங்க ஊருக்கே திருப்பி அனுப்புறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதை யோசிச்சு பாருங்க. இது முந்தா நேற்று இன்சிடென்ட் நடக்குது. நேற்று பூரா வைரல் மீடியாவில் வருது. போட்டு அவனுக்கு கொத்துன்னு கொத்துறானுங்க. இதெல்லாம் என்ன சும்மா சாதாரண ஒரு கீர்ண காயமா? டாக்டர்கிட்ட போனோடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோடனே நான் ஊருக்கு போகிறேங்க அப்படின்னு போகிறதுக்கு 3 பேர் அருவாளை வச்சு சுற்றி வெட்டுன்னு வெட்டியிருக்காங்க. உண்டா இல்லையா? வீடியோ பார்த்தீங்கல்ல? இதை வந்து உடனே 2வது நாளே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவனை ஊருக்கு அனுப்புகிற அளவுக்கு அவனுடைய உடம்பு தயாராக இருந்திருக்குமா? வாய்ப்பே இல்லை. அப்போ அவனை ஊருக்கு அனுப்புனது யாரு? எதுக்காக அவனுக்கு ஊருக்கு அனுப்பிச்சிங்க? என்ன காரணம்? நான் கேட்கறதே இல்லைங்க. இப்போ ஒரு சாதாரணமாக கையில் ஒரு சும்மா ஒரு திரும்பி ஒரு விலகி இருந்தால் கூட, மூட்டு விலகி இருந்தால் கூட போய் கொஞ்ச நாள் இருக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாளாக. இதெல்லாம் கத்தி காயம். அவன் எந்த மாதிரி துரு பிடிச்ச கத்தியில் வெட்டினானா, எப்படி வெட்டினான்னு தெரியாது. அங்கங்கே கட்டு இருக்கும். அதை பூரா டெய்லி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். எவ்வளோ வேலையும் வேதனையில் இருப்பான் அந்த அளவுக்கு. ஏன்னா வீடியோவை பார்த்தா நமக்கு தெரியுது, பரிதவிக்குது. எப்படி வந்து இவன் 2 நாளில் இல்லைங்க நான் காய்ச்சலுக்கு போனங்க, ஒரு மாத்திரை 4 நாளைக்கு 3 மாத்திரை சாப்பிட சொன்னாருங்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போயிட்டானா ஊருக்கு? அதை வந்து உட்காந்து இன்னைக்கு காவல்துறை வேற பேட்டி கொடுக்குது. அதை ஊருக்கு போயிட்டாரு அவருன்னு எப்படிங்க? 3 பேர் சேர்ந்து ஒருத்தன் கத்தியை வச்சு வெட்டுன்னு என்னமோ அந்த தேங்காயை வெட்டுற மாதிரி நங்கு வெட்டுறானுங்க. எப்படிங்க 2 நாள் கூட ஆகாம அவன் செஞ்சு அவனா வந்து ஊருக்கு போயிட முடியுமா? சொல்லுங்க சார், ராஜ், போக முடியுமா? முடியாது. அப்ப அனுப்பிச்சது யாரு? எதனால் அனுப்பிச்சிங்க? இந்த கேள்வி வருது இல்ல? எங்க இருக்குது பாதுகாப்பு? கஞ்சால இருக்கிறான். இந்த கஞ்சாவை தடுக்க வேண்டிய கடமை யாருடைய கடமை? அரசாங்கத்துக்கு, உளவுத்துறை, காவல்துறை. அப்போ இப்போ இந்த 3 பேர்த்தையும் நீங்கள் 4 பேர்த்த அரெஸ்ட் பண்ணுறேன்றீங்க. இப்போ இந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போது அவனே எதுக்கு ஊருக்கு அனுப்பிச்சிங்க?
முதல்ல அவன் உடம்பு சரியாயிருச்சா? இல்லை 3 பேர் நின்று கத்தியில் வெட்டுப்பட்டவன் வந்து 2வது நாளே உடம்பு சரியாயிட்டு ஐயா நான் எங்கள் ஊருக்கு போகிறேங்க ஏன் ட்ரெயின் ஏறி போயிட முடியுமா? அப்போ அவனை ஊருக்கு அனுப்பிச்சதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சதி இருக்குதுன்னு என்னுடைய சந்தேகம் இருக்குது எனக்கு. எதுக்காக அனுப்பிச்சிங்க நீங்கள்? அதை அவனுக்கு இங்கே இருக்க வச்சு வைத்தியம் இல்லை பார்த்துருக்கணும் நீங்கள். அவனை இங்கே முழுக்க முழுக்க அவனை குணப்படுத்தி வச்சு, இல்லை தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி யாரும் பாதிக்கப்பட்டவங்களை கைவிடாது, இந்த மாதிரி சமூக விரோத கும்பல்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டனால் நீங்கள் வேற்று மாநிலத்தவர், நீங்கள் வந்து இங்கே இருக்கும்போது உங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் தான் வந்து காரணமாக இருக்கணும், அதனால் நாங்கள் உங்களே சரி செஞ்சு உங்களுக்கு தேவையான அத்தனை நிவாரணங்கள் கொடுத்து தான் அனுப்புவோன்னு இருக்க வச்சு சரி பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நியாயமான அரசாங்கம். அவன் பாட்டுக்குள்ள 2வது நாளே வந்து ஊருக்கு அனுப்பிச்சாச்சு போயிட்டாருங்கன்னா யார் அனுப்பிச்சது? சாதாரண ஒரு மனிதனால இவ்வளோ வெட்டு வாங்கிட்டு 2வது நாளே ட்ரெயின் ஏறி போயிட முடியுமா ஊருக்கு? அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க நம்மளுடைய மாநிலத்தினுடைய நிலைமை. இதில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடக்குதுன்னா இதை நம்ம பார்த்து சிரித்து வேதனைப்படுறதை தவிர வேறு என்ன இருக்குது நம்ம கையில்? நிச்சயமா சார். பலர் கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.